தலைவா வணக்கம் தலைவா, வணக்கம் வணக்கம் வணக்கம். இதான் நம்ம ரூமு. ஆமாம், நம்ம ரூம் இன்றைக்கி வந்து கழுவி இருக்கோம். கழுவி ஒரு பேச்சுலர் வாழ்க்கை எந்த லெவலில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்காங்க, சரியா? இதான் நம்ம கடவுளே போட்டா. இதான் நம்ம ரூமு. இப்போ தான் துவைச்சிக்கிட்டு இருக்கேன், சரியா நண்பர்களே? வணக்கம் தலைவா, வணக்கம் தலைவா, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன தலைவா, எப்படி இருக்கியா? பார்த்தீங்களா நிலமை? இதான் நிலமை, பேச்சுலரோட நிலமை, சரியா நண்பர்களே? இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து குருப்பெயர்ச்சி. இன்னைக்கு என்னது? குருப்பெயர்ச்சி. குருப்பெயர்ச்சி என்ன பண்ணோம்? குரு பகவான் மாறி வராரு. 1.25 வருஷம் நம்மளுடைய கிரகத்தில் இருப்பார். அப்போ என்ன செய்யணும்? அவரை போற்றணும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் குருப்பெயர்ச்சி வந்து முக்கியமான பயிற்சி. அந்த பயிற்சி வந்து என்ன செய்யும் தெரியுமா? அந்த குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய லெவலில் என்ன பண்ணோம்? குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய லெவலில் ஒவ்வொருத்தருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும். கஷ்டத்தில் இருக்கவனை ஃபுல்லாக மேலே கொண்டு வந்துடுவார். அவருடைய பார்வை வந்து அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் குரு பகவானுடைய. அதுதான் ரூமை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணணும். பார்க்கலாம், சுத்தம் பண்ணி நோக்கலாங்க. என்னங்க செய்யுங்க? குரு பகவானுடைய இது இன்னைக்கு மே 1/5/2024 குரு பகவான் வந்து மேசத்துலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஒன்றாவது ராசியிலேருந்து 2ஆம் ராசிக்கு வராரு. அதாவது ரிஷப ராசியில் வந்து உட்கார்ந்தாரு. அவர் உட்கார்ந்து 2, 7, 9 ஆக 3 பார்வையை பார்க்குறாரு. சரியா நண்பர்களே? குரு பகவான் வந்து இது, அதாவது பயிற்சியில் பெரிய பயிற்சி அப்படின்னா 2 பயிற்சி தான். ஒன்று சனி பயிற்சி, இன்னொன்று குரு பயிற்சி. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷந்தோறும் இருப்பாங்க. சனி பயிற்சி வந்து 2.5 வருஷம், குரு பயிற்சி வந்து 1 வருஷம், சரியா? அதாவது 2005 இந்த 5 அடுத்த வருஷம் 2025 முடியா இருக்காரு, சரியா? பாருங்க, அவங்க தலைவர் நேரம் லைனில் வராங்க, சரியா நண்பர்களே? அதுதான் குரு பயிற்சி தான். ரூமை க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தலைவருக்கு உண்டானது ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா? தலைவர் எங்கள் அப்பா இருக்காரா? குரு பகவான் இருக்காரா? குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் வஸ்திரம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அவருக்கு பூஜை போகிற சாம எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஆசை அதுங்க நிறைவேறுங்க. எங்கெங்க ஓடியாங்க பிறப்புது, ஓடியா பிறப்புது ட்ரை பண்ணுவோம், கஷ்டப்படுவோம். கஷ்டம் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து படியளப்போம், சரியா நண்பர்களே? ஆமாம், அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணேன். சாமி ஜோதியாக கும்பிடுவேன். இந்த போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். 10 கோடி 10 நாள் 24 மணி நேரம் 1500 டிக்கெட் விற்கணும்னு ஒரு டார்கெட்டில் வச்சுருந்தேன். சரியா நண்பர்களே? இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எல்லாம் பார்த்துக்காங்க. இதுதான் நம்மளுடைய ரூமு. ஓகே நண்பர்களே? இன்னைக்கு குருப்பெயர்ச்சி அதுமா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள். அவர் வரக்கூடியதுக்காக இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே மற்றவங்க உள்ளது. இதுதான் நம்ம லாட்ஜ். வணக்கம் அச்சா, சுகமா? நான் நாட்டில் இருந்தேன். நாட்டில் கொஞ்சம் கிருஷி பண்ணி உளுந்துட்டு இருந்தேன். ஒரு 2.25 ஏக்கர் உளுந்து, 4 ஏக்கர் உளுந்து போட்டிருந்தேன். அதான் உளுந்து எடுக்க நாட்டுக்கு போட்டேன். சரி, நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. நம்ம அச்சா நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஜார்ஜி அச்சா. ஆமாம், நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ரொம்ப உதவுற மனுஷன். எனக்கு உடம்பு இல்லைன்னா அவருக்கு லேசு ஓதி ஒரு தண்ணி தவிர குடிப்பேன், சரியாயிரும். எல்லாமே இறைவன் தாங்க, சரியா? எல்லாமே நம்ம மனசுல தான் இருக்கு, சரியா? ஓகே, பார்த்தீங்களா? டன்னா பேச்சுல வாழ்க்கை லைஃப் இதுதான், சரியாங்க? குருப்பெயர்ச்சி பட்டை கிளப்புது. ஆமாம், வேற லெவலு.